எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ராங்கி படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்கன்னா மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேரை பாத்தீங்கன்னா போலீஸ் குழு எல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட அடிச்சு உண்மையை விசாரிக்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த வண்டிக்குள்ள இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் கொல்ல மட்டும்தான் எங்க கிட்ட சொன்னாங்க. அந்த வண்டிக்குள்ள இருக்கிற பொண்ணை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல இவங்களும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ரிப்போர்ட்டர் தான் இருக்கா. அவதான் தீவிரவாதிகள் கூட அமைச்சர் இருந்த போட்டோவையும் ரிலீஸ் பண்ணது. அவளை நம்ம உடனடியா கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் கொண்டு தள்ளிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த லேடியை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. கட் பண்ணா ஹீரோயின். இவங்க பேரு தான் பாத்தீங்கன்னா தையல் நாயகி அப்படின்றது. அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது சிபிஐ முதற்கொண்டு எல்லாரும் சுத்தி வளைக்கிறாங்க. அதையும் தாண்டி வெளிநாட்டுல இருந்துலாம் ரகசிய படையெல்லாம் பிடிச்சி வச்சு உங்களை தனியா உட்கார வைக்கிறாங்க. உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வெளியே யாருக்குமே தெரிய போறது கிடையாது. நீ ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தா கூட என்ன உன்னை பத்தி உன் சேனல்ல எழுதுவாங்களா? ஒரு 4 நாள் எழுதுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் மாட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்புன்னு போட்டுறாங்க. யூடியூப் சேனல்ல ரிப்போர்ட்டரா இருக்க ஹீரோயின் பயங்கர போல்டான ஆளு. யாருக்கும் எதுக்கும் சலைச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி திகழ்ற ஒரு ஆள். ஒரு நாள் லைட் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா இவங்கள செக் பண்றாரு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? உன்னை பார்த்தா எனக்கே ரேப் பண்ணும் போல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேச இதை இவங்க தன்னோட வண்டியில இருக்க கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டே இந்த மாதிரி சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், போலீஸ்காரங்களே இந்த எண்ணத்தோட தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி பதிவிட பயங்கர வைரல் ஆயிடுது. எல்லாரும் அதை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களேன்னு கமெண்ட் பண்ண இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரருக்கும் தெரிய வருது. அதனால அந்த வீடியோவை டெலீட் பண்ண சில ரவுடி பசங்களை அனுப்பி விட்டார். ஆனா அவங்க ஹீரோயின் முன்னாடி நிக்க கூட முடியல. இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க, ஒரு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலயும் ஏதாவது இருக்கணும், கீழயும் இருக்கணும் அப்படின்னு மாதிரி வசனத்தை எல்லாத்தையும் பேசி அங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டி அடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த இவங்களோட அண்ணன் பொண்ணு பாக்குறாங்க. நசியா அப்படின்றதா இவங்களுடைய பேரு. இவங்க அண்ணன் குடும்பம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே, இவங்க வீட்டுக்கு மேல. அவ்வளவா பேச்சுவார்த்தையே இருக்காது. தன்னோட அப்பா தான் ஒரு ஒரிஜினல் ரிப்போர்ட்டர். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பணத்துக்காக மட்டும்தான் வேலை செய்யறோம், இன்க்ளூடிங் மீ அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையில இவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசுறதே பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட அண்ணன் பொண்ணுக்கு இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்றது தான் ஆசை. ஏன்னா போல்டா இருக்காங்க இல்லையா, எதுவா இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்களோட வீட்டுல இல்ல. இவங்க அவ்வளவு ரவுடி பசங்களாங்கிறத துரத்தி அடிச்சிட்டாங்க இல்லையா. இதை பார்த்த இந்த பொண்ணு இந்த மாதிரி அம்மா வீட்டுல இல்ல, அதனாலதான் நான் உங்க கூட பேச வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி மேல போய் எனக்கும் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசை அத்தை, அம்மா திட்டினாலும் அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம மேல வந்திருக்கேன்ற மாதிரி பேசி பழகுறாங்க. அண்ட் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி தன்னோட ஆபீஸ்க்கு போக அந்த இன்ஸ்பெக்டரே ஸ்ட்ரைட்டா வந்துட்டார். இப்ப அந்த வீடியோவை டெலீட் பண்ண முடியுமான்னு கேட்க இவங்க முடியாதுன்றாங்க. சரி, என்னைக்கா இருந்தாலும் நீ ஒரு கேஸ்ல மாட்டாம போயிடுவியா? அப்ப இருக்குடி உனக்கு, கண்டிப்பா உன்னை துணி அவுத்து விட்டு ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இவங்களும் இதை எதுவும் பெருசா எடுத்துக்காம உங்களால அதை மட்டும்தான் பண்ண முடியும், நாங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கலாய்க்க அவர் செம்ம காண்டாகி போயிட்டார். அப்படியே கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயினோட அண்ணாவை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த தயங்கி சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருக்காரு. ஆனா இவங்க கிட்ட பேசல. இதை பார்த்த இவங்களும் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னவா இருக்கும் இவனுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்க, ஊருக்கு வந்தது அப்படின்னா அதை நான் நியூஸா போட்டு சம்பாதிச்சிருவேன், இப்ப எனக்கே வந்திருக்கு, அதனாலதான் என்னால தாங்க முடியலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இவரோட பொண்ணு ஃபேஸ்புக்ல ஒரு பையன் கூட சேட் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் அவங்க கிட்ட நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதாகவும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அந்த பையன் இவருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாரு. எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கு 16 வயசு. நான் அவளை போட்டு அடிக்கிறதா இல்ல திட்டுறதான்னு கூட எனக்கு புரியல, அதனாலதான் உன்கிட்ட வந்தேன்னு சொல்ல இதை கேட்ட இவங்களும் நீ எதுவும் கவலைப்படாத, இந்த விஷயம் வெளியே போகாது, இது என் கையில கொடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு நம்பர்ல இருந்து தான் வீடியோ வந்தது இல்லையா, அந்த நம்பர் மூலயமா அந்த நபர் யாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபரை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அண்ட் இந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா கூடவே கூட்டு போவாங்க. வெளியில உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அந்த நபரை பார்க்க இவங்க போறாங்க. போய் செம்ம அடி அடிக்கிறாங்க. எதனாலடா இந்த வேலையை பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, கடந்த ஒரு சில மாசங்களா நான் அவளுக்கு சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்பயுமே பயங்கரமா பேசுவா, நான் அவளை நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டா உடனே அவளோட நிர்வாண வீடியோ அனுப்பி விட்டுருவா, முகம் தெரியாத மாதிரி. நானும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுல இம்ப்ரெஸ் ஆகி சரி நேர்ல பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி அடம் பிடிச்சேன், பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. இதனால கோவமான நானும் அதனாலதான் அவங்க அப்பாவுக்கு இந்த வீடியோ அனுப்புனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க ஸ்ட்ரைட்டா அந்த குழந்தைகிட்ட போய் நீ ஃபேஸ்புக்ல இருக்கியான்னு கேக்குறாங்க. ஃபேஸ்புக்கா? அதுல நான் இல்லவே இல்ல அத்தை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இவங்களுக்கு ஒரு சந்தேகம். உடனே உள்ள போய் அவ ஃபேஸ்புக்ல இல்லன்றா, நீ இந்த மாதிரி சொல்றியன்னு கேட்க அதன் அப்புறம் ப்ரொஃபைல் எடுத்து காமிக்கிறார். இவங்களோட போட்டோ போட்டு டீட்டெயில்
டீடைல்ஸ் எல்லாமே இவங்களுடையதா தான் இருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் காமி அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த பையனை அனுப்பிட்டு இவங்களும் தன்னோட அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீடியோ முழுக்க பார்த்துட்டு தன்னோட அண்ணன் பொண்ணு கிட்ட போய் துணி அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க முதல்ல தயங்கினாலும் அத்த மாதிரி நீ ஆகணுமா வேணாமா நான் சொல்றதை செய்யணும் சொல்ல அவங்களும் கட்டிட்டு நிக்கிறாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு சரி நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும், அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க இவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபேனா இருப்பாங்க. நீங்க எழுதுற ஒவ்வொரு விஷயங்களும் பயங்கரமா இருக்கு, நாங்களும் உங்களை மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவங்களை வந்து மீட் பண்றாங்க. எல்லார்கிட்டயும் இவங்க பேசிக்கிட்டு ஒரு ஹக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணை மட்டும் நோட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணை தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நீ என்ன பண்ண அப்படின்றது தெரியும், உன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் சொல்லுன்னு சொல்ல முதல்ல மறுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சில விஷயங்கள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பள்ளி இப்படி இருக்கிறதால யாருக்குமே என்னை பிடிக்காம போயிடுது. 4 பேர் கூட நான் போனேன் அப்படின்னாலும் என்னை ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா. ஃபேஸ்புக்ல கூட எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் கூட வராது, யாரும் மெசேஜும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். அவளோட போட்டோவை வச்சு எல்லார்கிட்டயும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல நிறைய பேர் மீட் பண்ணலாவா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நேர்ல மீட் பண்ணா எங்க என்கிட்ட பேச மாட்டாங்களோ அப்படின்றதுக்காக தான் முகம் தெரியாத மாதிரி என்னோட வீடியோஸ் எல்லாருக்கும் அனுப்புவேன். ஆனா இது அவளோட வாழ்க்கையை பாதிக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்கலன்ற மாதிரி அழுகுறாங்க. இவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமேல் அந்த தவற பண்ணாது, பல்லு இப்படி இருக்கு அப்படின்றது ஒன்றும் அசிங்கம் கிடையாது, பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம், இதுக்கு மேல யாருக்கிட்டையும் நீ மெசேஜ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் பல்லுக்கு கிளிப்பை போட்டுட்டு அந்த ஐடியும் பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டை வாங்கி லாகின் பண்ண உடனே பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமான பேர் செக்ஸ் டாக் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களால மட்டும் இதே பேசிக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்னு மாதிரி தலையில கையை வச்சுக்கிட்டு உட்கார இவங்களோட அண்ணன் உள்ள வர்றாரு. அதான் நம்ம பொண்ணு இல்லன்னு ஆகி போயிருச்சு இல்ல, அந்த பொண்ணை பத்தி அவங்களோட வீட்டுல சொல்லிட்டு இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டியதுன்னு கேட்க அவளுக்கும் 16 வயசு தானே, இந்த பிரச்சனை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு வேலையை பண்றாங்க. இந்த ஐடியில சாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுங்க, நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி ஒரு ரூம் நம்பர் சொல்ல அந்த எல்லாருமே இவங்களுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்குள்ள இருக்கிறது ஹீரோயின். 18 பேர் சேர்ந்திருப்பாங்க. இந்த 18 பேர் தான் இவங்களுக்கு செக்ஸ் டாக் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களை எதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா, நீங்க பண்ணது இந்த பொண்ணு கிட்ட இல்ல, வேற ஒரு பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த மாதிரி பேசுற அளவுக்கு வயசு ஒன்றும் இல்ல. அந்த பொண்ணு அந்த வயசுக்கு வரும்போது உங்களோட பையனுக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலைமை வரும், இல்லைன்னா எதிரில் பார்ப்பீங்க, இல்ல பக்கத்து வீட்டுல பார்ப்பீங்க. அப்ப பார்த்த உடனே இது தவறான பொண்ணு நீங்க சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கூப்பிட்டேன். இதையும் தாண்டி ஏதாவது சாட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன், உங்க எல்லாத்தையும் பிடிச்சி அறுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. இந்த பிரச்சனை இதோட முடியறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஒரு இடத்துல போய் உட்காந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்பதான் ஆலம் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இப்பதானடா எவ்வளவு பிரச்சனையை முடிச்சு வச்சேன், நீ யாருடா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையனும் 6 மாசத்துல என்ன மறந்துட்டியா, அந்த ஆலம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு புரியவே இல்லை. அது வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு. டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. நீ யாருடா, நீ முதல்ல எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையன் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறான். போட்டோ எடுத்து அனுப்பிட்டு இங்கதான் இருக்கான்னு சொல்ல இவங்க காண்டாயிடுறாங்க. எங்க இருக்கன்னு கேட்டா போட்டோவை எடுத்து அனுப்புறேன், நான் அப்புறம் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க டெலீட் பண்ணாம. அண்ட் கட் பண்ணா இந்த பையன் ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கூட சேர்ந்து நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஒரு வண்டி கிராஷ் ஆகிட்டே இருக்க அந்த வண்டியை ராக்கெட் லான்ச்சர் மூலமா தகர்க்கிறாங்க. கிட்ட போய் அந்த நபர் இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு இந்தியால இருக்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. தன்னோட ஆபீஸ்க்கு போகும்போது அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ல தீவிரவாதிகள் ஒரு நபரை ராக்கெட் லான்ச்சர் மூலமா சுட்டு தகர்த்திருக்காங்க, அந்த இடத்துல ஒரு பரிதாபமா உயிர் இழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போய்கிட்டே இருக்க இவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு டவுட், நேத்து அனுப்பின போட்டோவும் இந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கும். இதை பத்தி இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவங்களும் அப்ப தீவிரவாதி தான் உனக்கு மெசேஜ் பண்ணான்றியா, ஏன்னா நம்புற மாதிரியா இருக்கு, வேற ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுன்னு சொல்ல இவங்களும் நான் ஒன்னும் அவன் டெரரிஸ்ட்னு சொல்ல வரலையே, மேபி அவ ஒரு மிலிட்டரி மேனா இருக்கலாம்ல, இல்ல உளவாளியா கூட இருக்கலாம்ல, ஏன் நம்மள மாதிரி ஒரு ரிப்போர்ட்டரா கூட இருக்கலாம்ல சொல்ல இவங்களும் ரிப்போர்ட்டர் உயிரை பணைய வச்சு அங்க போய் நியூஸ் எடுக்கிறானான்னு கேக்குறாங்க. ஏன் எடுத்தா என்ன, உண்மையான ரிப்போர்ட்டர் எங்க இருந்தாலும் நியூஸை கலெக்ட் பண்றதுலதான் குறியா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அந்த பையன் கூட மறுபடியும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சேட் பண்ண அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஆலம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் யாருன்னு கேட்க இந்த மாதிரி மத்த பசங்களை மாதிரிலாம் அவன் எதுவுமே கேட்க மாட்டான், என்கிட்ட ரொம்ப டீசென்டா தான் பேசுவான்,
அவர் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அப்பா ஒரு ஊர்ல இறந்து போனாரு, அந்த ஊர்ல தான் அவ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த நபர்கிட்ட நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பையன் சொல்ற மாதிரி தெரியல. இந்த பொண்ணு கிட்ட தான் அவங்க கேட்டாங்க இல்லையா, அதனால அந்த ஊர்லயா இருக்குன்னு ஒரு ஊரை மென்ஷன் பண்ண இவரோட அங்க இல்ல வேற ஒரு இடத்துல இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை நிரூபிக்கணும்ன்றதுக்காக அங்க ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துல யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்து அதை அனுப்பி விடுறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அது பாத்தீங்கன்னா இந்தியாவோட அமைச்சரா இருப்பார். அமைச்சர் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறேன்னுட்டு இவங்க கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிறவங்களா யாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு டெரரிஸ்ட் கும்பல் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. அண்ட் போட்டோஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அந்த பையன் எதை கேட்டாலும் பாத்தீங்கன்னா ரிப்ளைய போட்டோ தான் அனுப்புவோம். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது மாத்தி மாத்தி போட்டோ அனுப்பிக்கிறது தான் வழக்கம். அந்த வழக்கத்தை தான் இப்பயும் அவன் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க போட்டோ அனுப்பின உடனே இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா இவங்களோட சேனல்ல அப்லோட் பண்ணி விட்டுட்டுறாங்க. அமைச்சர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறேன்னுட்டு அங்க வேற யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தலைப்புல. இதே சமயத்துல இந்த பையன் போட்டோ எடுத்து அனுப்புனா இல்லையா, இவனும் ஒரு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த அந்த குரூப்போட தலைவர் பாத்தீங்கன்னா நோட் பண்றாரு. அங்கிருந்து அந்த அமைச்சர் கிளம்ப எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுக்கு போன் வருது. நீ அப்லோட் பண்ண போட்டோ தான் இங்க பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு, அமைச்சர் தீவிரவாதி கூட இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களுக்கும் ஷாக்கு. அப்ப நேத்து கூட இருந்தது தீவிரவாதியா, தீவிரவாதி கூட அமைச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஊர் முழுக்க பரவிடுது. நான் அப்படியே கட் பண்ணா அந்த அமைச்சரை அங்க இருக்கிற தூதரகத்துல இருக்க எல்லாரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் கலந்து பேசி அடுத்த நாள் காலையில விமான விபத்துல அமைச்சர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நியூஸை கொடுக்குறாங்க. அந்த அமைச்சர் எதுக்காக அவங்க கூட லிங்க் வச்சிருந்தாருன்னா, அமைச்சருக்கு சொந்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1500 பெட்ரோல் பங்க் இந்தியாவில் இருக்கும். அந்த எல்லா பெட்ரோல் பங்குக்கும் எண்ணெய் அவங்க தான் கொடுக்குற மாதிரியும், அதுக்கு பதிலாக இவர் அங்கே இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லையும் அவங்களோட ஆளுக்கு, அதாவது அந்த தீவிரவாதிகளோட ஆளுக்கு கேட்ட நேரத்துக்கு பணத்தை கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருப்பார். இது மட்டும் அசம்பிள் ஆயிடுச்சு அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு பண சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. ஆனால் அப்படியே கட் பண்ணால் அந்த பையனோட குருவை காமிக்கிறாங்க. போட்டோ லீக் ஆகி அந்த அமைச்சர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த விஷயம் அந்த பையனை தவிர யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா அவனோட போனை பிடுங்கி செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருக்கிறது தெரிஞ்சு போயிருச்சு. மொபைல் தொழில்நுட்பம் நீ நல்லா பயன்படுத்துவேன்றதுக்காக தான் உன்கிட்ட மட்டும் நாங்க கொடுத்தோம், ஆனா நீ இப்படி இதை பயன்படுத்துவேன்னு நாங்க எதிர்பார்க்கல. காதல்ல நீ விழுந்துட்ட, நம்மளோட கூட்டத்துக்கு அது சரிப்பட்டு வராது, உன்னோட நடவடிக்கைகள் எதுவுமே சரி கிடையாது, உன்னை மட்டும் சாகடிக்க கூடாது, உன்னோட சேர்ந்து அந்த பொண்ணையும் சாகடிக்கணும், அப்பதான் இது எல்லாத்துக்குமே முடிவு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்றத கேட்க சொல்றாங்க. இவர் முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்தாலும் இந்த பையனோட குருவும் நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாத ஹீரோயினும் மெசேஜ் பார்த்த உடனே என்ன இவன் இப்படி கேட்கறான், சரி நியூஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கறான், நம்ம எங்க இருக்கோம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டெரரிஸ்ட் தெரியாம இந்த மாதிரி நான் சென்னை தமிழ்நாட்டில் இருக்க வீட்டு அட்ரஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இந்த நபரும் அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்ட அப்பதான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. சில ஆளுங்க எல்லாரும் வந்து இவங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க, மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. அப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு குண்டு பட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அந்த பையனை இவரை தோல்ல சுமந்துக்கிட்டு அங்கிருந்து கன் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் சுட்டுக்கிட்டே தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜா அனுப்பியிருப்பான். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் 3வது நபர்களால ஒட்டு கேட்கப்பட்டு அது வெளியே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இனிமேலும் இந்த ஐடியா நீ பயன்படுத்த வேண்டாம், வேற ஒரு புது அக்கௌண்ட்ல எனக்கு ரிக்வெஸ்ட் கொடு, அது மூலயமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இவனுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சரா வேற ஒன்றத்தை வச்சுட்டு அந்த பையன் கூட போய் மெசேஜ் பண்றாங்க. அந்த பையனும் இந்த மாதிரி ஒரு ஆப்பை நான் வச்சிருக்கேன், அதை நானா கிரியேட் பண்ணது, அதை நீ இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா நம்ம பேசுறத யாராலும் ஒட்டு கேட்க முடியாதுன்னு சொல்ல இவங்களுக்கு ஆச்சரியம். பரவாயில்லையே ஆப் எல்லாம் கிரியேட் பண்றான், சரி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண நிறைய விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் தனக்கு மெசேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த பையனும் போருக்கு நடுவுல இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க சில நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு ஒரு நாள் பார்த்து ஹீரோயின் ரோட்ல வந்துகிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ்காரர் மறுபடியும் வழிமறிக்கிறார். வண்டி புக்கெல்லாம் எங்கன்னு கேட்க இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு சந்தேக கேஸ்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் கூட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த பையனும் மெசேஜ் பண்ண இவங்க இந்த போலீஸ்காரங்களை மிரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கேன், போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க, என்ன எதுனே தெரியல, இங்க இருக்கிற போலீஸ்காரங்களாவே அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மெசேஜை பார்த்து அந்த பையனுக்கு மன ரீதியா ஒரு அப்செட் ஒன்று உண்டாகுது. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று வருது. தன்னோட குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரு படையோட ஆளுங்க வந்து கூட்டு போயிட்டு இருப்பாங்க இவரோட கண் முன்னே. இவர் சின்ன வயசுல இருக்கும்போது அதுல இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலே இவரால் தாங்கிக்க முடியாது.
இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு விஷயத்த டைப் பண்ணிட்டாங்க இல்லையா, இதனால அந்த போலீஸோட பேர் என்ன, அவ எந்த ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்கிறாரு. இவங்களும் பயமுறுத்த தானே போறோம், சரி கொடுப்போமேனு கொடுத்த கொஞ்ச நேரத்துல 2 பேர் கன்னோட பைக்ல வராங்க. போலீஸ்காரங்க முதற்கொண்டு உள்ள இருக்க எல்லா போலீஸும் சுட்டுட்டு ஹீரோயினை மட்டும் உயிரோட விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோல கவர் பண்ண அப்படியே போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லயே புகுந்து போலீஸ்காரங்களை கொன்னுட்டாங்கன்ற நியூஸ் எல்லாம் போகுது. அதை அப்படியே கட் பண்ண அந்த பையனை காமிக்கிறாங்க. உன்னோட போட்டோ ஒன்று வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். ஹீரோயினை நான் மெசேஜ் பண்றதுக்கு தன்னோட அண்ணன் பொண்ணு எதுக்கு இது இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேற போட்டோ தான் ப்ரொஃபைல்ல வச்சிருப்பாங்க இல்லையா, நான் அப்புறமா வைக்கிறேன் மாத்திரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துருச்சு. சரி ஒரு போட்டோ வைப்பமே அப்படின்ற மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த போட்டோவை இந்த பையன் பார்த்த உடனே மனசுல ஒரு பயங்கரமான சந்தோஷம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. என்னோட வாழ்க்கையில இது இரவா பகலான்னு கூட தெரியல. உன்னோட போட்டோ மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ணேன். எந்த நாடா இருந்தாலும் சரி, ஆம்பளைங்க காதல் பண்றதுல பயங்கர ஆளா இருக்காங்க, என்ன ரொம்ப நாள் தான் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் கூட மெசேஜ் பண்ணி என்னோட போட்டோவை நான் அனுப்பிட்டேன், உன்னோட போட்டோவை நீ அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் தன்னோட போட்டோவை அனுப்பக்கூடாதுன்றதுக்காக ஒரு ராணுவ படையாளருமே சுத்தி இருப்போம். ஒரு 4-5 பசங்களை பிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை அனுப்பி இதுல தான் நான் இருக்கேன்ற மாதிரி காமிக்க, இவங்களும் அந்த போட்டோவை பார்த்த உடனே சரி ராணுவத்துல தான் அவன் இருக்கான் போல, இந்த நபர் தானே நீ அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணி ஒரு நபரோட முகத்தை அங்க அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்த உடனே இவனால தாங்கிக்க முடியல. ஒரு மிலிட்டரி மேனா என்ன நினைச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதற இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று வருது. தன்னோட சொந்தங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னோட கண் முன்னாடியே சாகடிச்சிருப்பாங்க. அதுவும் இவன் சின்ன பையனா இருக்கும்போது. இப்ப அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். சர்வாதிகார நாடுகளோட ஆட்சியால பசி பட்னியால என்னோட அம்மா அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டு வாழவே முடியாத நிலைமையில அந்த போட்டோல ஒரு 4 குழந்தைங்க துப்பாக்கி முனையில இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள்ல ஒருத்தன் தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு மனம் உருகி போயிடுது. அப்படி அந்த நாட்டுல என்னதான் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நபர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த நபரும் சில விஷயங்களை சொல்றாரு. ஒரு நாட்டோட பேரை சொல்லி அந்த நாட்டுல பயங்கரமான வளங்கள்லாம் இருந்தது, எண்ணெய் வளங்கள் முதற்கொண்டு எல்லாமே அங்க இருந்தது. அந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சர்வாதிகார நாடு ஒன்று ட்ரை பண்ணுச்சு. ஆனா அங்க இருக்கிற பிரசிடென்ட் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. கிளர்ச்சியாளர்களை உண்டு பண்ணி அது மூலயமா நிறைய விஷயங்களை பண்ணி 2011ஆம் ஆண்டு அந்த நாட்டோட பிரசிடென்ட் அவங்களோட மக்களே கல்களால் அடிச்சு கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்வு வரலாற்றில் நடந்ததே கிடையாது. அதுல மிஜனை எல்லாருமே தீவிரவாத குரூப்ல இணைஞ்சிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அண்ட் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உண்மையில ஒருத்தருக்கு நடந்ததுதான் 2011ஆம் ஆண்டு. இந்த விஷயம் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டோட பேரையும் அது என்ன ஊரையும் அப்படின்றத மறந்துடாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப அப்படியே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஹீரோயினும் அவங்க கிட்ட வந்து மறுபடியும் மெசேஜ் பண்றாங்க, நீ ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவனா அப்படின்ற மாதிரி. இதுக்கு அந்த பையனும் பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல நீங்க எல்லாத்தையுமே தாழ்மையுடன் தான் கேட்பீங்க, உங்க உரிமைகளை கூட. ஆனா எங்களுக்கான உரிமைகளை நாங்களே எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம், இதுக்கு இந்த உலகத்துல தீவிரவாதம்னு பேரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் இதை யோசிக்கிறாங்க. ஆனா அப்படியே அந்த பையன் பார்த்தீங்கன்னா இன்னும் விஷயங்களும் சொல்லுவான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்ற ஒன்னைய நான் பார்த்தேன். அது நாள் வரலையும் வறட்சியா இருந்த என்னோட வானம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் மழை துளி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. இவ்வளோ லவ் பண்றானா, அப்படி அவகிட்ட என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கீழே போய் தன்னோட அண்ணன் பொண்ணை பாக்குறாங்க. சுத்தி கித்தி பார்த்துட்டு பரவாயில்ல நீயும் அழகாதான் இருக்க, அவன் சொல்றது எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் போய் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம், ஏன்னா அந்த பொண்ணு தான் நினைச்சு அந்த பையன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க வேற ஒருத்தவங்க தான் இல்லையா. முதல்ல தயங்கி போனாலும் நாட்கள் போக போக அந்த பையன் மேல இவங்களுக்கே ஒரு காதல் உருவாக ஆரம்பிக்குது. 2 பேரும் மாத்தி போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்க சில நாட்கள் ஓடி போகுது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இவங்களுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி காலே பண்ணிடுறான். கால் பண்ணா இவங்க தான் வேற ஒருத்தவங்க இல்லையா, எப்படி பேசுறதுன்றதுக்காக காலை எடுக்காம விட்டுட அந்த பையனும் பயங்கர சோகமாயிடுறான். அண்ட் இந்த சைடு ஹீரோயினும் நம்ம பண்றது எல்லாமே தப்பு, அந்த பையன் உண்மையா காதலிக்கிறான், இதுல நம்ம விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காக இனிமேல் அவன் கூட பேசக்கூடாதுன்னு போன் நெட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு 2 நாள் கழிச்சு இவங்களோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. நெட்டை ஆன் பண்ணலாமா வேணாமா, அந்த பையன் கிட்ட பேசணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஆன் பண்ணி தான் பாப்போமேன்னு ட்ரை பண்ண நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வந்திருக்காது. கடைசியா ஒரு மெசேஜ் இருக்கும், அதை ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு தான் வந்திருக்கும். என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு, அது உன்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஆசையும் இப்ப நிறைவேற போகுது. எதனாலன்னு தெரியுமா, உன்னோட ஸ்கூல் முன்னாடி தான் நான் நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க முதல்ல நம்பல. அண்ட் போட்டோ அனுப்ப இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அந்த பொண்ணை பார்க்கணுன்றதுக்காக இவ்வளவு தூரம் வரல வந்துட்டான். அப்படி பார்த்துட்டா அப்படின்னா பயங்கர பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவன் யாருன்னே தெரியாது இல்லையா. இதனால அதை தடுக்கணுன்றதுக்காக வேகமா இவங்க புறப்பட
அந்த சமயம்னு பார்த்து தான் சிபிஐ முத கொண்டு எல்லாரும் இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்ல நடந்திருக்கும் இல்லையா அது. இப்போ அப்படியே கட் பண்ணி அவங்க எல்லாருமே இவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இவங்களோட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அந்த பையன் கிட்ட இருந்து இவங்களுக்கு மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அன்னைக்கு நான் உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு நடந்த விஷயங்கள் வேற. நான் வந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க எல்லாருமே என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யாருக்கும் தெரியாம நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மெசேஜ் தான் அது. ஸோ அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பையன் பார்த்துருக்க மாட்டான். இந்த மெசேஜ் அங்கே இருக்கிற எல்லாருமே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பையனை நம்ம பிடிச்சாக்கணும், அதுவும் இந்த பொண்ணு மூலியமா தான் பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. ஹீரோயின் முதல்ல மறுத்தாலும் உன்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே எங்க கைப்பிடியில தான் இருக்காங்க. நீ பண்ணலை அப்படின்னா எல்லாரையும் இவங்க கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க, எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாங்க எல்லாம் சொல்ல இவங்கள வேற வழி இல்லாம அந்த பையனுக்கு மெசேஜ் பண்றாங்க. நீ எங்க இருக்க, எனக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க இவனும் அது உன்னால முடியுமான்னு கேட்கறான். பதிலுக்கு இவங்களும் என்னால முடியும், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, உனக்காக நானே வரேன் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு ஒரு அட்ரஸையும் சொல்லிடுறான். அந்த சைடு இருக்க அந்த பையனுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்நாள் ஆசை நிறைவேற போகுது, என்னோட காதலியை நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷம். ஆனா இங்க நடக்கிறது வேற இல்லையா. இப்ப ஹீரோயின் பேசிட்டாங்க இல்லையா, இது எல்லாமே தன்னோட அண்ணன் பொண்ணு பேசின மாதிரி தான். இப்ப தன்னோட அண்ணன் பொண்ணு இல்லாம போக முடியாது, அதனால தன்னோட அண்ணன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சும்மா ஒரு பிக்னிக் போறோம், இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அத்தை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டல, இதுக்கெல்லாம் நீ தைரியமா வரணும் அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போறாங்க. கட் பண்ணா அந்த நாட்டுல காமிக்கிறாங்க. பிளைட்ல இருந்து இறங்கின உடனே ஒரு பிளான் போட்டுடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி நடந்துக்கணும், அவரோட அண்ணன் பொண்ணு எங்க போனாலும் தனியா தான் போகணும், அவ பின்னாடி நாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு சொல்ல இவங்களும் இந்த மாதிரி நீ தனியாவே போ, அத்தை உன் பின்னாடியே தான் இருப்பேன், அத்தை மாதிரி ஆகணும்ல, சொல்றத செய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள தனியா அனுப்பி வைக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போக அந்த பொண்ணோட பேரை சொல்லி ஒரு தாத்தா டாக்ஸில வந்து நிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அந்த தாத்தாக்கு பாத்தீங்கன்னா இவங்க தான் அது அப்படின்றது தெரியும். ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு, ஆலம் ரொம்பவே நல்ல பையன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட வாழ்க்கையில நான் சிரிப்பே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட மொழியில பேச இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அந்த டைரக்ஷனையும் சொல்லி அந்த இடத்துக்கு போமான்னு சொல்ல இவங்க போறதுக்கு முன்னாடி அவரோட கைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து கொடுத்துட்டு போறாங்க. இதை நீங்க கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சைகையில காமிச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு விடுதியில பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை தங்க வச்சுட்டார். ஆனா அப்படியே கல்பனா இந்த தாத்தாவும் அந்த பொண்ணை நான் சேஃப்டியா தங்க வச்சுட்டேன், நீ அங்க போய் பார்க்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லணுன்றதுக்காக ஆலம் கிட்ட வராரு. அங்க ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. இதனால ஆலமும் திரும்பி பார்க்க முடியாத நிலைமை. அந்த தாத்தாவும் என்னென்னமோ பண்ணி பார்க்க எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இதனால அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பின உடனே இந்த பையனோட மீட்டிங் முடியுது. ஓடி போய் அந்த தாத்தாவோட காரை வழிமறிச்சு எல்லாமே ஓகேவான்னு கேட்க அவரும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவ ஒரு கயிறு கொடுத்தா அப்படின்ற மாதிரி அந்த கயிறை கட்டி விடுறாரு. இவருக்கு அளவில்லாத ஆனந்தம், அந்த இடத்துல மகிழ்ச்சியால துள்ளி குதிக்கிறாரு. அன்னைக்கு அப்படியே கட் பண்ண ஆலமோட குரு இருக்கார் இல்லையா, அவரும் அவரோட டீமையும் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு நான் எதுக்காக திரும்ப அமைதியா இருந்தேன், இந்த நாளுக்காக தான். அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு, கண்டிப்பா அவ தனியா வந்திருக்க மாட்டான், படைகளோட தான் வந்திருப்பா. அவங்க எல்லாரையுமே சாகடிக்கணும், அந்த பொண்ணையும் சாகடிக்கணும். இதுல ஆலம் தடுக்க முயற்சி செஞ்சாலும் அவனையும் சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்காக கன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு சைடு ஹீரோயினும் கூட்டு வந்த ஆளுங்களும் அந்த பொண்ணும் 3 பேரும் தனித்தனியா உட்காந்து அந்த ஆலனை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க இவங்க தான் கன் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று போக ஆரம்பிக்குது. எல்லாரும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. கூட்டு வந்த அந்த படையும் இவங்களை கொண்டாக்கணும்ன்ற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க, அந்த பையனை தவிர. ஆனா அதே சமயத்துல அந்த பையனும் பாத்தீங்கன்னா தன்னோட காதலி எங்க இருக்கா, அவ உயிரோட இருக்கணும், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த பையனை காப்பாற்றணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க இதோட முடிவுல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கும்பல் கூடி அந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையும் கொண்டு கும்பலா ஒரு இடத்துல குமிக்கிறாங்க. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. நம்ம தேடி வந்த பையன் மட்டும் இன்னும் காணும். அவனை பிடிக்கணும் அப்படின்னா இந்த சுஸ்மிதாவை நம்ம கொலை பண்ணணும். இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் வர வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்ல இந்த சுஸ்மிதாவும் ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. தூரத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனும் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி குரூப்ல வந்து சண்டை போட இதோட முடிவுல இந்த பையனுக்கு பயங்கரமா அடிபட்டு சாகர நிலைமையில இருக்கான். அவனை கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ட்ரை பண்ண இந்த பையனும் சுஸ்மிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி புடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டுறாங்க. சாகர தருவாயில சுஸ்மிதாவை கண்களால பாக்குறான். அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல, அவன் யாருன்னு தெரியல. அப்பதான் கைகளை பாக்குறாங்க, இவங்க கொடுத்த கயிறு. அமைதியா இவரே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் தன்னோட மொழி அவளுக்கு புரியாதுன்றதுக்காக ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிட்டு ஐ லவ் யூ சுஸ்மிதா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி மொத்த பெரியும் கொன்னு குமிச்சதை காமிக்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட அண்ணன் பொண்ணும் அந்த பையன் யார் அத்தை அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அப்பதான் அந்த பையன் அனுப்பின மெசேஜ் ஹீரோயினுக்கு ரிசீவ் ஆகுது. அதை கேட்க
பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா அந்த பையன் அதை சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட நாட்டுல வளம் இல்லாம இருந்திருந்தா நானும் உயிரோட இருந்திருப்பேன், என்னோட தலைவரும் இறந்திருக்க மாட்டாரு. உங்களோட நாட்கள்லயும் வளங்கள் இருக்குது, அதை பத்திரமா பாத்துக்கோங்க, உங்க உயிரும் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இதை கேட்ட உடனே இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. தன்னாலதான் இவ்வளவு பெரிய காரியமும் நடந்திருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. கட் பண்ணா இந்தியாவுக்கு வந்துடுறாங்க தன்னோட ஃபேமிலியோட. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு, உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் யாருமே இருக்க முடியாது என்னோட அப்பாக்கு அடுத்து நான் நினைச்சேன், ஆனா நான் மாறுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணமா இருந்ததே காதல் தான் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு புத்தகமா எழுதுறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை அழகா முடிக்கிறாங்க.